மேற்கு வங்க மாநிலம் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கிறது. ஏற்கனவே தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றி பெற்ற மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் 4வது முறையாக வரலாற்று வெற்றியை குறிவைத்து காத்திருக்கிறது. பாஜக எப்படியாவது இந்த முறை ஆட்சியை பிடித்துவிட ஆர்வம் காட்டுகிறது. இவர்களுக்கு மத்தியில் 3 தசாப்தங்களாக மாநிலத்தை ஆட்சி செய்துவிட்டு தேய்ந்து போய் கிடக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் களத்தில் தீவிரம் காட்டுகிறது. மம்தா பானர்ஜிக்கு எதிராக இந்த முறையும் மீனாட்சி முகர்ஜியை களமிறக்கும் வேலைகளில் இறங்கி இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. 30 ஆண்டுகளாக மேற்கு வங்கத்தை கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக வைத்திருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2011ஆம் ஆண்டு தொடங்கி தொடர்ந்து தேய்ந்து வருகிறது. கம்யூனிஸ்டுகளின் இடத்தை பாஜக ஆக்கிரமிக்க தொடங்கி இருக்கிறது. இதனால் 2026 சட்டப்பேரவை தேர்தலை முழு முயற்சியோடு எதிர்கொள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது. பிப்ரவரி மாதம் மேற்கு வங்கத்தில் நடந்த கட்சி கூட்டத்தில் முகமது சலீம் மீண்டும் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரது தலைமையின் கீழ் அங்கு குறிப்பிட்ட எந்த ஒரு பெரிய வெற்றியையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெறவில்லை என்றாலும் இளைஞர்களுக்கான முக்கியத்துவம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அவரும் இளைஞர்களை பயன்படுத்தி சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் மாநில அளவில் கமிட்டி, மாவட்ட அளவில் டாஸ்க் போர்ஸ், தனியாக ஒரு சர்வே நடத்தி கிராமங்கள் தோறும் கணக்கெடுப்பு என பிளான் போட்டு வேலை செய்து வருகிறார். இது மட்டுமல்ல, முதல் முறையாக தேர்தல் வியூக வகுப்பாளர்களை பணிக்கு அமர்த்தவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதையெல்லாம் விட மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஒரு வலிமையான தலைவரை முன்னிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அந்த கட்சி. அந்த இடத்திற்குத்தான் மீனாட்சி முகர்ஜி என்னும் இளம் பெண் முன்னிறுத்தப்படுகிறார். பஸ்சிம் பர்தமான் மாவட்டத்தில் சல்பல்பூர் என்கிற கிராமத்தைச் சேர்ந்த மீனாட்சி முகர்ஜியின் பெற்றோர் இருவருமே கம்யூனிச காம்ரேடுகள் தான். அரசியல் அறிவியல் துறையில் பட்டம் பெற்றிருக்கும் மீனாட்சி முகர்ஜி DYFI எனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் அமைப்பின் மூலமாக அரசியலுக்குள் என்ட்ரி கொடுத்தவர். 2018 அந்த அமைப்பின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். தற்போது இதே அமைப்பின் செயலாளராக இருக்கும் 40 வயதே ஆன மீனாட்சி முகர்ஜியை சென்ட்ரல் கமிட்டி உறுப்பினராக்கி இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது மம்தா பானர்ஜி பவானிபூரை விட்டு நந்திகிராமில் களமிறங்கி இருந்தார். அவரை நேருக்கு நேராக சந்தித்து தோற்கடிக்க வேண்டும் என அப்போதைய பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரியும் களமிறங்கி இருந்தார். இந்த சூழலில் 36 வயதையான மீனாட்சி முகர்ஜியை களமிறக்கிவிட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அவர் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயம் எல்லாம் இல்லை, எப்படியாவது குறிப்பிட்ட அளவு ஓட்டு வங்கியை பெற்றாலே போதும் என்கிற நிலைதான் இருந்தது. அந்த தேர்தலில் சுவேந்து அதிகாரி மம்தா பானர்ஜியை 1900 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அதிர்ச்சி கொடுத்தார். அன்று மம்தா தோற்பதற்கு காரணமாக இருந்தவர் மீனாட்சி முகர்ஜி தான். ஆம், மம்தா கோட்டை விட்ட அந்த 1% வாக்கோடு சேர்த்து 2.4 விழுக்காடு வாக்கு பெற்றிருந்தார் மீனாட்சி முகர்ஜி. என்னதான் அவர் வெறும் 6000 வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தாலும் வெற்றி வித்தியாசத்தை விட கூடுதலான ஓட்டுகளை பெற்று கவனத்தை ஈர்த்தார். இதன் பிறகு மேற்கு வங்கத்தில் அவருக்கான முக்கியத்துவம் தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கியது. அதை அவரும் பயன்படுத்திக் கொண்டார். சந்தேஷ் காளி விவகாரம், ஆர்ஜிகர் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டங்களை ஒருங்கிணைத்ததில் மீனாட்சி முகர்ஜியின் பங்கும் முக்கியமானது. தற்போது அவரை சென்ட்ரல் கமிட்டியில் மெம்பராக்கி அவருக்கான முக்கியத்துவத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்துத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. கட்சியின் எதிர்பார்ப்பை மீனாட்சி முகர்ஜி பூர்த்தி செய்வாரா, மம்தாவுக்கான போட்டியாக உருவெடுப்பாரா என்பதை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.